எப்பவுமே சொகுசு கார்ல வர நம்ம அமிதாப் பச்சன் என்னமோ இந்த ஸ்கூட்டியை 10 வருஷமா ஒரு ஓட்டின மாதிரி இதை ஓட்டுங்க சூப்பரா இருக்கும் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்றாரு. தன்னோட உடம்ப அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டு டயட்டு வெஜிடேரியன் வீகனா இருக்கிற விராட் கோலி இந்த சிப்ஸை சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. இவங்க இருக்காங்க பாருங்க, இந்த பான் பிராக போடு, இந்த குட்காவை போடு, நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் உன் வீட்டு பையனுக்கு கொடுக்க வேண்டியதான். எல்லாத்த விட இந்த மோசமானவனுங்க இந்த சாமியார் தான். இவனுங்க சொல்லுவானுங்க மாயா வலையில விழுந்துடாதீங்க, எதுக்கும் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு ஃபாரின் ட்ரிப்பு அங்கங்கன்னு போய் ஜல்சா பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்த விட தன்னோட உழைப்பால திறமையால கிரிக்கெட் விளையாண்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சூதாட்டத்துல விளையாட்டு ஜெயிங்க, கோடி கோடியா சம்பாரிங்க அப்படின்னு நமக்கு ஆசை காமிக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, மனுஷன் காசுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவான், எதை வேணாலும் திம்பான். தயவு செஞ்சு தலைவன் சொல்றான் தலைவி சொல்றான்னு சொல்லிட்டு யாரையுமே நம்பாதீங்க. போன்றதை செய்யுங்க. உனக்கு ஒரு பிசினஸ் பண்ணுமா இல்லை ஏதாவது பண்ணுமானா யாருக்கிட்டையாவது போய் எப்படி பண்ணலாங்கிற வழியை கேளுங்க. அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. பண்ணலாமா வேணாமா நீ சொல்லுன்னு சொன்னா பண்ணாதன்னு தான் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு எந்த முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நிறைய சம்பாரிங்க. நம்ம கிட்ட காசு இருந்தால் தான் எல்லாரும் மதிப்பானுங்க. நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம என்னத்தை சொன்னாலும் இந்த உலகமே நம்பும்.